ஓம் கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாகிய தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம். கந்த புராணத்தின் பெருமை தொடர்ச்சி. சூதமா முனிவர் அகம் மகிழ்ந்து நல் விரதங்கள் புரிந்த தவசீலர்களே, சகல மங்களங்களையும் தரக்கூடிய முருகப் பெருமானின் சரிதத்தை கூறுகிறேன். நீங்கள் அனைவரும் ஒருமித்த மனதோடு அவற்றை கேட்டு மகிழுங்கள். இந்த கந்தனின் கதை அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் நான்கினையும் ஒருங்கே நல்கும். குழந்தை பேரே கிட்டாத மலட்டு பெண்கள் கூட இந்த மாபெரும் முருக சரித்தத்தை செவிகுளிர கேட்டால் குழந்தை பாக்கியத்தை அடைவாள். கன்னிகையை விரும்புபவன் அவளை அடையப் பெறுவான். கல்வியை விரும்புபவன் அந்த படிப்பையும், தரணியாள விரும்புபவன் அரசையும் அடைந்து மகிழ்வான். தம்பதிகள் ஒருமித்த மனதோடு நியமத்தோடு சோம்பலின்றியும் இந்த ஸ்கந்த புராணத்தை ஒரு தடவை செவி குளிர கேட்பார்களானால் அவர்கள் தாங்கள் நினைத்த பொருளை நிச்சயமாக அடைவார்கள். பிள்ளைப்பேறு இல்லாத தம்பதிகள் இந்த மேன்மையான புராணத்தை நம்பிக்கையோடு பூஜை செய்து மயில் வாகனனிடம் மனதை செலுத்தி கேட்பார்களானால் பல மைந்தர்களை பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள். அந்தண சீலர்களே, நான் இப்போது கூறியது அனைத்தும் சத்தியம் சத்தியம் சத்தியம். பல கிளை கதைகளோடு கூடியதும் எண்ணிய பொருளை அடையச் செய்வதுமான இந்த புராணத்தை அன்போடும் ஆர்வத்தோடும் கேட்க வேண்டும். இனி நான் அதை சொல்கிறேன், கேளுங்கள் என்றார். முனிவர்கள் அனைவரும் காதுகளால் அமுதுண்டவர்கள் போல் ஆனந்த பெருக்கில் திளைத்து சிவகுமாரனின் வித்தையான வரலாற்றை கேட்பதில் அதிக ஆர்வமுற்று அச்சரிதை பல விதத்திலும் நன்றென உரத்த குரலில் கூறி முருகா முருகா என்று கூவி மனம் நெகிழ்ந்தார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவார். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.